துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ மகாநாட்டுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் வழக்கமாக ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் அமெரிக்கா திரும்பியதாக பொதுவாக அன்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது அதாவது நேற்றைய தினம் வெளிவந்த தகவலின்படி அது ஒரு திட்டமிட்ட டீகோய் ஆபரேஷன் என தெரிய வந்திருக்கிறது. ஈரானிடமிருந்து ட்ரம்புக்கு நம்பகமான தாக்குதல் அச்சுறுத்தல் அதாவது கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் காரணமாக இந்த மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறி அதன் பின்புறமாக அதாவது சமையல் அல்லது சாப்பாடுகள் பரிமாறப்படும் கதவினூடாக ட்ரம்பும் முக்கிய பிரமுகர்களும் அந்த சாப்பாடுகள் ஏற்றப்படும் வாகனத்தில் இறங்கி வேறொரு விமானத்தில் சென்றதை CNN மற்றும் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற அமெரிக்க பத்திரிகை மற்றும் பிரதான ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்காவின் இவ்வளவு கால அதாவது இந்த ஏர்போர்ஸ் 1 என்கின்ற விமானம் பற்றிய அவர்கள் குறிப்பிடுகின்ற தகவல்கள் அல்லது அவர்களுடைய கட்டுமானம் ஈரானுக்கு ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும் அல்லது ஈரானின் தொழில்நுட்பம் என்பது அவர்களால் அறியப்படாத ஒன்றாக இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. தற்பொழுது இவர்களால் இந்த ஏர்போர்ஸ் 1 மாற்றப்பட்டிருக்கின்ற கட்டார் கொடுத்த அந்த விமானத்தின் பாதுகாப்புகள் என்பன மேலதிகமாக மாற்றப்படுவதற்காக அந்த விமானம் தற்பொழுது மீண்டும் கட்டமைப்பு செய்யப்பட இருக்கின்றது. எனவே அங்கு பாதுகாப்பில் ஒரு ஓட்டை இருக்கின்றது என்பதை அல்லது ஈரானின் பலம் மீதான நம்பிக்கை இவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதை காட்டுவதாகத்தான் இந்த விடயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஏர்போர்ஸ் 1 என்கின்ற பெயர் வருகின்ற பொழுது அதனுடைய ஆதிக்கம் மற்றும் திறமை மற்றும் அதனுடைய ஆற்றல் என்பது அதீதமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாக நம்பப்பட்டு வந்தது. இப்பொழுது அந்த நம்பிக்கையின் மீது கீறு விழுந்திருக்கின்றது. இவர்கள் கூறுவதெல்லாம் உண்மையல்ல, இவர்களும் கூட சாதாரண இலக்குகளாக கருதப்படக்கூடியதாக தொழில்நுட்பம் மாறி இருக்கின்றது என்கிற காரணம் இருக்கின்றது. காலை 8 மணி 15 நிமிடம் 19 காலையில் காலையுடன் நிகழ்ச்சியுடன் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருந்தது. அதாவது துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ மகாநாட்டுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் வழக்கமாக ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் அமெரிக்கா திரும்பியதாக பொதுவாக அன்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது அதாவது நேற்றைய தினம் வெளிவந்த தகவலின்படி அது ஒரு திட்டமிட்ட டீகோய் ஆபரேஷன் என தெரிய வந்திருக்கின்றது. ஈரானிடமிருந்து ட்ரம்புக்கு நம்பகமான தாக்குதல் அச்சுறுத்தல் அதாவது கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் காரணமாக இந்த மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஈரானிடமிருந்து டொனால்ட் ட்ரம்புக்கு இப்பொழுது வந்திருக்கின்ற கொலை மிரட்டலானது அவருக்கு எந்த வகையில் ஒரு அச்சுறுத்தலின் உண்மையாகவும் அவருடைய உயிருக்கு ஆபத்தாகவும் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது உண்மையிலேயே அமெரிக்காவின் இவ்வளவு காலமும் கட்டி வைத்திருந்த பிரம்மாண்டத்தை தகர்ப்பதான ஒரு செயற்பாடாக இருந்திருக்கின்றது. இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ மகாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் இந்த ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறி அதன் பின்புறமாக அதாவது சமையல் அல்லது சாப்பாடுகள் பரிமாறப்படும் கதவினூடாக ட்ரம்பும் முக்கிய பிரமுகர்களும் அந்த சாப்பாடுகள் ஏற்றப்படும் வாகனத்தில் இறங்கி வேறொரு விமானத்தில் சென்றதை CNN மற்றும் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற அமெரிக்க பத்திரிகை மற்றும் பிரதான ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. இவ்வாறான வெளிப்படுத்தலின் மூலம் அமெரிக்காவின் இவ்வளவு கால அதாவது இந்த ஏர்போர்ஸ் 1 என்கின்ற விமானம் பற்றிய அவர்கள் குறிப்பிடுகின்ற தகவல்கள் அல்லது அவர்களுடைய கட்டுமானம் ஈரானுக்கு ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும் அல்லது ஈரானின் தொழில்நுட்பம் என்பது அவர்களால் அறியப்படாத ஒன்றாக இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது உலகில் உள்ள விமானங்களில் அந்த அதிக பாதுகாப்புடைய அதிக விமான எதிர்ப்பை கொண்டு அல்லது அதிக இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்கின்ற அதாவது காந்த எதிர்ப்பு விடயங்களை கொண்ட மிகவும் துல்லியமான ரேடார் கண்காணிப்புகளை கொண்ட ஒரு விமானமாக இந்த ஏர்போர்ஸ் 1 விமானம் கருதப்படுகின்றது. குறிப்பாக அதில் கட்டளை மையம் இருக்கின்றது. அதில் அவசர கூட்டங்களுக்கான
இடங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதியினால் ஒரு அணு ஆயுதத்தை கூட பிரயோகிக்கக்கூடிய தன்மையை, அதற்கான உத்தரவிடுவதற்குரிய வசதிகள் போன்ற பல இத்தியாதிகள் கொண்டதாகவும் எங்களுக்கு ஒரு பெரிய பிரமாண்டத்தை காட்டுவதாகவும் இருப்பதுதான் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன். அதில் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கீழே இறங்காமல், அதாவது ஒரு அணுகுண்டு தாக்குதல் இடம்பெற்றால் அல்லது உலகத்தின் ஒரு இறுதி போர் இடம்பெறுகின்ற பொழுது கீழே இறங்காமல் தொடர்ச்சியாக 4 to 7 நாட்கள் பயணிக்க முடியும் என்கின்ற ரீஃபியூல், அதாவது மீள எரிபொருளை வானிலிருந்து நிரப்பிக்கொண்டே பயணிக்கக்கூடியதாக இதனுடன் இனிய விமானங்களும் இணைந்து பறந்து அதன் செயற்பாட்டை 4 to 7 நாட்கள் தொடர்ச்சியாக வானிலிருந்தே மேற்கொள்ளப்படுவதாக வைத்திருக்கக்கூடியதாகத்தான் இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. 2 விமானங்கள் இவர்கள் கையிருப்பில் இவ்வாறு இருந்தன. இறுதியாக கட்டார் இங்கே மத்திய கிழக்கில் கொடுக்கப்பட்ட $400 மில்லியன் பெறுமதியான விமானம் கூட இவ்வாறு ஏர்ஃபோர்ஸ் ஒன்னாக மாற்றப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தரப்பு தான் முக்கியமாக தங்களுடைய முதலாய கொலை பட்டியல் நாயகனாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பிரகடனப்படுத்திய பொழுது அவர்கள் இந்த துருக்கியில் இருந்து, அங்காராவில் இருந்து அது ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் வருவதற்கு பயந்து இவர்கள் செய்த செயற்பாடு, மாற்று விமானம் ஒன்றில் வந்து லண்டனில் இறங்கிய செயற்பாடானது அவர்களுடைய இந்த விமான செயற்பாடுகளின் தன்மை குறித்த கேள்விகள் அல்லது இலத்திரனியல் துறையில் இவ்வாறான முன்னேற்றங்களை, அதாவது இவர்களுடைய கண்காணிப்பு வியூகங்களை தகர்க்கக்கூடியதாக ஈரானின் சக்தி இருக்கக்கூடும் என்கின்ற பயம் கூட காரணமாக இருக்கலாம். இதன் காரணமாக இவ்வாறான ஒரு மறைமுக செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு அவர் அந்த விமானத்தில் ஏறி வெளியே உள்ள செய்தியாளர்களுக்கு கைகாட்டிய பிறகு அவர் அந்த விமானத்தின் மறுபக்கம் உள்ள கதவால் அவரும் முக்கியஸ்தர்களும் இறங்கிய தன்மை என்பதை வெளிக்கொணர்ந்த பத்திரிகையாளர்கள் அவரிடம் அந்த விமானத்தில் அவர் லண்டனில் வந்து இவருடைய அந்த மறைமுக விமானம் அதாவது வந்து இவர் வந்த மத்திய விமானமானது அது ஏர்ஃபோர்ஸ் ஒன் அல்ல, அது வந்து அதை விட அதனுடன் சுமையாக பறப்பது உப ஜனாதிபதிகள் போன்றவர்கள் பறக்கின்ற C-32 என்கின்ற விமானம். அந்த விமானம் இவர்களுடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன் வருவதற்கு 8 நிமிடங்கள் முன்னதாகவே லண்டன் வந்து நின்று இவர்களுடைய விமானம் வந்த பிறகு இவர் அதிலிருந்து சென்றது போன்றதான பாணியை ஏற்படுத்திய பொழுது அங்கே நிருபர்கள் கேட்கின்றார்கள் விமானத்தில் வைத்தே தங்களுடைய, அதாவது வந்து ஜன்னல் கதவுகளை மூடுமாறு, வலது பக்கமாக உள்ள ஜன்னல் கதவுகளை மூடுமாறு கூறப்பட்டதே இதற்குரிய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாதுகாப்பு காரணமாக இருக்கலாம் என்று கூறி, ஏனென்றால் ஈரான் எவ்வாறு செயற்படும் என்று எங்களுக்கு தெரியாது அல்லது வேறு தான் முதல் இலக்காக இருக்கின்றேன் என்பதை அவர் கூறுகின்றார். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அந்த வலது பக்கமாக இருந்த கதவு வழியாகத்தான், உணவுகள் ஏற்றும் கதவு வழியாகத்தான் இவர் செல்கின்ற பொழுது விமானத்தின் கட்டளை அதிகாரிகள் வலது பக்க ஜன்னல்களை மூடுமாறு கூறியதை இப்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாட்டில் அமெரிக்காவின் முதல் நாயகனை ஈடுபடுகின்ற பொழுது இன்றைய தொழில்நுட்பம் எவ்வாறான மாற்றங்களை இந்த உலகில் ஏற்படுத்தி வருகின்றது என்பதை அறிவதற்கான சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இவ்வாறான, அதாவது வந்து மிகவும் முக்கிய நபராக கருதப்படுகின்ற அமெரிக்க ஜனாதிபதியின் பயண பாதைகளிலே இவ்வாறான மாற்றங்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டனவா என்றால் இந்த 2ஆம் உலக யுத்த போரின் காலத்தின் பின்னான இவ்வாறான ஒரு மாற்றம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முதல் தடவையாக இது அறியப்படுகின்றது. இதன் மூலம் ஈரானுடைய பலம் என்பதை அமெரிக்கா நிச்சயமாக நம்புகின்றது அல்லது சந்தேகம் கொண்டு பார்க்கின்றது. அது குறித்த நடவடிக்கைகளுக்காக ட்ரம்புக்கு இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு அவமானகரமான நடவடிக்கை என்று சொன்னால், ஒரு நாட்டின் அதாவது வந்து உலகின் முதலாய நாட்டின் முதல் நபராக இருக்கின்றவர் இவ்வாறான நிலைமையில் பயணத்தை செல்வது என்பது அவருக்குரிய பாதுகாப்பு இருப்புகளை கேள்வியாக்கியுள்ளதோடு தற்பொழுது இவர்களால் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னாக மாற்றப்பட்டிருக்கின்ற கட்டார் கொடுத்த அந்த விமானத்தின் பாதுகாப்புகள் என்பன மேலதிகமாக மாற்றப்படுவதற்காக அந்த விமானம் தற்பொழுது மீண்டும் கட்டமைப்பு செய்யப்பட இருக்கின்றது. எனவே அங்கு பாதுகாப்பில் ஒரு ஓட்டை இருக்கின்றது என்பதை அல்லது ஈரானின் பலம் மீதான நம்பிக்கை இவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதை காட்டுவதாகத்தான் இந்த விடயம் அமைந்திருக்கின்றது.
பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்கா ஈரான் போரை பொறுத்தவரையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை அமெரிக்கா தொடர்ந்தும் பரப்பி வருகிறது. இந்த போரில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்றும், ஹோர்முஸ் நீரிணை எங்களுக்கு தான் சொந்தமாக்கி விட்டோம், பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் இருக்கின்றது, பல தகவல்கள் இந்த போர் தொடங்கியிலிருந்து வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த விமானத்தை மாற்றி இந்த கொலை மிரட்டல் காரணமாக பயணித்த செய்தி ஊடகங்களுக்கு வெளிவந்து இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தேசிய பாதுகாப்புக்காக இந்த இப்படிப்பட்ட விடயங்களை மக்களிடம் மறைத்தது ஒரு நியாயமான நடவடிக்கையாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? இல்லை, இராணுவ ரகசியங்கள் மற்றும் இவ்வாறான நடவடிக்கைகள் என்பன மறைமுகமாக இருக்கின்ற பொழுதும் ஒரு பொது பயணத்தின் பொழுது அது ஒரு நாட்டின் பிரதிநிதியாக பிரகடனப்படுத்தப்பட்டு நேட்டோ என்கின்ற அமைப்பின் மகாநாட்டுக்கு செல்கின்ற பொழுது இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளுகின்ற பொழுது அங்கே ஒரு பலவீனம் அடையாளம் காணப்படுகின்றது. உண்மையிலேயே ஒரு பலமான நாட்டின் முதலாய நபருக்கு செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு என்பது முன்கூட்டியே செய்யப்பட்டதாகவும் அதன் பிரகாரமாக அவர்களுக்கு அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஒன் என்பதில் உலங்கு வானூர்திகள் மற்றும் விமானம் மற்றும் அவர்களுடைய இத்தியாதிகள் பலவும் இருக்கின்றன. அவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் அவர்கள் எவ்வாறான விமானத்தில் செல்ல வேண்டும் என்பதை நேரடியாகவே தெரிவிக்கவில்லை. அதாவது இது ஒரு மாற்று திசை திருப்பு நடவடிக்கை. அதாவது இலக்கு வைக்கப்பட்டிருந்தால் ஈரானால் அந்த விமானத்தில் சென்ற மூத்த அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் தான் மரணித்திருப்பார்கள். டொனால்ட் ட்ரம்பும் ஏனைய முக்கியஸ்தர்களும் தப்பித்திருப்பார்கள். எனவே இது ஒரு அதாவது உருமறைப்பு நடவடிக்கை அல்லது டீகோய் ஆபரேஷன் என கூறுவார்கள். இவ்வாறான நடவடிக்கையை ஒரு பொது பயணத்தின் பொழுது செய்ய வேண்டுமா என்கின்ற கேள்விதான் இங்கே முதலாய கேள்வியாக நிற்கின்றது. அவ்வாறான நடவடிக்கைக்காக அமெரிக்கா உள்ளாகமாக இருந்தால் அவர்கள் திட்டமிட்ட வகையில் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை தங்களுடைய முதலாய விமானங்களை இங்கே நாங்கள் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் என்கின்ற பெயர் வருகின்ற பொழுது அதனுடைய ஆதிக்கம் மற்றும் திறமை மற்றும் அதனுடைய ஆற்றல் என்பது அதீதமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாக நம்பப்பட்டு வந்தது. இப்பொழுது அந்த நம்பிக்கையின் மீது கீறு விழுந்திருக்கின்றது. இவர்கள் கூறுவதெல்லாம் உண்மையில்லை. இவர்களும் கூட சாதாரண இலக்குகளாக கருதப்படக்கூடியதாக தொழில்நுட்பம் மாறி இருக்கின்றது என்கிற காரணம் இருக்கின்றது. இதற்குரிய ஒரு காரணமும் உண்டு. நாங்கள் அதனை மறக்க முடியாது. என்னவென்று சொன்னால் இந்த ஆளில்லாத விமானங்களோ அல்லது இந்த ஏவுகணைகளோ தற்பொழுது மிகவும் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியதாக 1991 போரின் பொழுதுதான் இவ்வாறான வான்வழி தாக்குதல்களின் துல்லியங்கள் என்பன அதீதமாக அமெரிக்காவால் அடையாளப்படுத்தப்பட்டு ஈராக் போர் என்பது வெற்றி கொள்ளப்பட்டது. இப்பொழுதுள்ள அதாவது தாக்குதல் இலக்கை தீர்மானிக்கின்ற ஏவுகணைகளோ அல்லது இந்த ஆளில்லா கலங்களோ ஒரு கதிரையை இலக்கு வைத்தால் அந்த கதிரையில் இருந்து 2 அடி அல்லது 3 அடி தூரத்திற்குள் விழக்கூடிய அளவிற்கு மிகவும் துல்லியமான அளவிற்கான இலக்கு கணிப்புகளை இந்த GPS பொறிமுறை குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எனப்படுகின்ற இந்த செய்மதிகளின் வழிகாட்டல் மற்றும் அது செல்கின்ற திசை ஆகியவற்றை கணிக்கின்ற விடயங்கள் என்பன மிகவும் உறுதியாகி இருக்கின்றன. 99.9% விழுக்காடு அவை தங்களுடைய இலக்கை தாக்கக்கூடியதாகவும் அந்த இலக்கு என்பது நேரடியாகவே தாக்கக்கூடியதாகவும் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கின்ற காரணத்தால் இவ்வாறான பயம் என்பது ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பயம் என்பது ஏற்படுவது என்பதை வெளிப்படையாக காட்டுவதை ஆக இந்த சம்பவம் அல்லது இந்த மறைப்பு. அப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது. அப்பொழுது இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் சென்ற ஏனைய பத்திரிகையாளர்களும் பணியாளர்களும் பலிக்கடாவாக்கப்பட்டார்களா அல்லது பலிக்கடா ஆக்கப்படுவதற்கு தயாராக்கப்பட்டார்களா, அவர்களுக்கு உண்மை தெரிவிக்கப்பட்டதா போன்ற விவரங்கள் எல்லாம் பல உள்ளக கேள்விகளை எழுப்புவதாக இருக்கும். எனவே இது ஒரு மாறுபட்ட நிலையில் இருக்கின்றது. அதுதான் உண்மை. இந்த சம்பவத்தை நாங்கள் மேல் ஆராய்கின்ற பொழுது இந்த சம்பவம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அமெரிக்க ஈரான் மோதலின் எதிர்கால அரசியல் நிலைக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, இது ஒரு ஈடாட்டம் காணப்பட்ட அல்லது ஈரானை மேலும் உயர்த்தி வைக்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். ஈரானின் முக்கிய இலக்காக ட்ரம்ப் இருக்கின்றார் என்பதை ட்ரம்ப் நம்புகின்றார், அமெரிக்க கட்டமைப்பு நம்புகின்றது. அதேவேளை ஈரானுடைய இலத்திரனியல் அந்த வளர்ச்சி என்பது தங்களுக்கு ஈடு இணையானதாக அல்லது அதற்கு மேலாக சென்றுள்ளதாக அமெரிக்கா ஏற்புடையதான ஒரு செய்தியை தெரிவிப்பதாக இது அமைந்துள்ளது. எனவே ஈரானுக்கு இது ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்துவதாகவும் அதேவேளை ட்ரம்ப்
அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து, அதாவது இந்த விமானங்களை பெறுவது, அந்த விமானங்களை ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்காக சீரமைப்பு செய்வது போன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படலாம் என்கின்ற ஒரு படிப்பினையை கொடுப்பதாகவும் தான் இது அமைந்துள்ளது. நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு புரிதல் பொழுதில் புரிதல் விடயம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் உங்களுக்கு நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.